தந்தையின் ஈமச்சடங்கில் பங்கேற்க ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் உள்ள நளினிக்கு ஒருநாள் பரோல் அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள நமது செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் கேட்கலாம். வணக்கம் செந்தில்குட்டி. செந்தில்குட்டி, சொல்லுங்க, நளினிக்கு ஒரு நாள் பரோல் அளிக்கப்பட்டது குறித்த உங்களுடைய தகவல்களை சொல்லுங்க. அதாவது ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் உள்ள நளினிக்கு இன்று சென்னை உயர்நீதிமன்றம் பரோல் அளித்து உத்தரவிட்டுள்ளது. அதாவது 24 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இவர் இந்த கொலை குற்றத்திற்காக சிறையில் தண்டனை அனுபவித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 23ஆம் தேதி இவருடைய தந்தை சங்கர நாராயணன் உயிரிழந்தார். இதையடுத்து இந்த சடங்கு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக கடந்த முறை பரோல் அளிக்கப்பட்டது வேலூர் சிறைத்துறை. அதற்கு அடுத்த முறை இப்போ 16வது நாள் காரியத்தில் கலந்து கொள்வதற்காக 3 நாள் பரோல் கேட்டு நளினி கடந்த 2ஆம் தேதி விண்ணப்பித்திருந்தார். இதற்கு சிறைத்துறை இதுவரைக்கு பதிலளிக்காத காரணத்தினால் அவருடைய மனுதாரரான நளினியின் வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் இன்று நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் 8, 9, 10 3 நாட்களுக்கு பரோல் அளிக்க வேண்டும், 16வது தந்தையோட 16வது சடங்கில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் அந்த மனுவில் வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று 3 நாளுக்கு அனுமதி அளிக்க முடியாது என்றும் 1 நாளுக்கு மட்டுமே இந்த சடங்கில் கலந்து கொள்வதற்காக அனுமதி வழங்க முடியும் என்று நீதிபதி தெரிவித்ததால் இன்று நாளை ஒரு நாள் மட்டும் அவருக்கு பரோல் அளித்து உத்தரவிட்டுள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி செந்தில்.